அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டத்தை செய்திகள் வாயிலாக எடுத்துரைத்த தந்தி தொலைக்காட்சிக்கு போராட்டக் குழுவினர் நன்றி தெரிவித்துள்ளனர். போராட்டம் வெற்றி பெறவும் அதுகுறித்த செய்திகளை மக்களிடையே கொண்டு செல்லவும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சிகள் உறுதுணையாக இருந்ததாக போராட்டக் குழுவினர் குறிப்பிட்டனர். டெல்லி ஆம் ஆத்மி அரசு குறித்த சாதனை விளக்க பொதுக்கூட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்றது. அப்போது ஆம் ஆத்மி தொண்டர்களிடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. பாஜகவினரின் தூண்டுதலின் பேரிலேயே இச்சம்பவம் நடைபெற்றதாக ஆம் ஆத்மி மாநில தலைவர் வசீகரன் குற்றம் சாட்டினார். நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் கூடன்குளம் அணுமின் நிலைய சுற்றுவட்டார மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் 2ஆம் கட்ட வீடுகள் வழங்கும் திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் தொடங்கி வைத்தார். 5000 வீடுகள் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியில் பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் புறவழிச்சாலையில் காரும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பலியானார். அடிக்கடி விபத்துகள் நடைபெறுவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் வீட்டில் தனியாக இருந்த மாற்றுத்திறனாளி பெண்ணை பலாத்காரம் செய்த இருவரை பிடித்து பொதுமக்கள் போலீசில் ஒப்படைத்தனர். வடக்கு தெருவைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பெண்ணை சுந்தர்ராஜ், முரளி ஆகிய இருவர் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. திருவிடைமருதுரை அடுத்த கஞ்சனூரில் அக்னீஸ்வர சுவாமி கோவிலில் நடைபெற்ற மாசிமக தேரோட்டத்தில் மதுரை ஆதீனம் கலந்து கொண்டார். வேத மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் ஹோமம் நடத்தி தேருக்கு புனித நீர் தெளித்தனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலின் உபகோவிலான ஜடாமகுட தீர்த்த சிவன் கோவிலில் மகாமகம் தீர்த்தவாரி இன்று நடைபெறவுள்ளது. பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. 1000க்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நெல்லையில் கிறிஸ்தவர்களின் தவக்காலத்தை ஒட்டி நடைபெற்ற சிலுவை பாதை ஊர்வலத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சவேரியார் ஆலயத்தில் தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக வந்து சகாயமாதா ஆலயத்தில் நிறைவு பெற்றது.